தேனி மாவட்டம் வைகை பிறப்பிடம் வையாம்பாறை உள்ளூத்து இந்த பக்கம் சொல்லுவாங்க. வையா தொட்டி எல்நினோ தாக்கத்தில் பூராமே வந்து தண்ணிலாம் போயிடுச்சு. பூமியில் வைகையாத்தை விட்டு வைக்கலது மூல வையாறு இது. இதோட பயணம் வந்து 75 கிலோமீட்டர். தேனி மாவட்டத்தில் பாருங்கள் தண்ணி இல்லாமல் எல்நினோ தாக்கம். அங்கே பெரிய முதலாளி இல்லையா, வண்டி ஜீப் அங்கேயே போய் தோட்டத்துக்கு போய் அந்த சின்டெக்ஸ் நம்மள தானே? இல்லைண்ணே, இல்லை அங்கே அதையும் ஃபாரஸ்ட் மங்களா. மொத்தம் 9 ஏக்கர் இது. வையாத்தில் ஆயில் இன்ஜினில் தான் எடுத்து விவசாயம் பண்ணுவாங்க. இந்த எல்நினோ தாக்கத்தினால தண்ணி பற்றாக்குறை இருக்குது. இதுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது தங்குறதுக்கு. யானைகள் நடமாட்டம் கிடையாது. எல்நினோ இல்லைன்னா இந்த பக்கம் தண்ணி ஆற்றுல எப்பயும் குளிக்கலாம். மூல வையாரோட தொடக்கம் 9 ஏக்கரா. ஏக்கரா 3 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பட்டா நிலம், ஃபாரஸ்ட் கிடையாது. சப் சேனலு மற்ற அப்படியே அதோட தெரியுது நான் பொம்பளை பிள்ளையில் வராங்கல்ல பார்த்துட்டேன். நம்ம காடு அடையாளம் தெரியுது. அந்த பாதையெல்லாம் போகுதில்ல. அந்த பிள்ளை நிற்கிது வேறு அந்த இடம் தானே. அதான் 9 ஏக்கர் போகணும்ல. இப்படி இந்த ஆறு இப்படி நம்மளை சுற்றி வந்துடுது. இது ஒரு பிட்டு அடிச்சாண்டிங் பிட்டு. அதுக்கு சர்வே நம்பர் போட்டால் போதும். அதுக்கு இப்போ இணைச்சிக்கலாம். 3 புலி தண்ணி இருக்குது. சரி அது தனியாக போட்டுக்கிறோம். அதுக்கு சர்வே நம்பர் போட்டு கொடுங்க. இல்லை 6 தான் புலி நம்மளுக்கு. ஆமாம் 6 தானே. அது 6 ஒரு 5 ஒரு 8 புலி தண்ணி ஒரு காடு. அதை தாண்டி 2-4 கோடி தண்ணி ஒரு ஏக்கர் மட்டும் தண்ணியாக வருது. பட்டம் ஒரு செட்டியார் இறக்கி விடுவோம் 10 நாள்.